என கூத்திடுவோமடா. அனைத்து கவிஞர்களும் பெண்மைக்காக ஓங்கிய குரல் கொடுத்திருக்கிறார்கள். பெண் சமூகமானது இந்த அளவுக்கு வெளி உலகத்தை வந்து சேர்வதற்கு எவ்வளவோ போராட்டங்களை அவர்கள் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அதற்கு பல இலக்கியங்களும் சான்று பகிர்கின்றன. அவர்களுக்கு மத்தியிலே பெண் ஆளுமைகள் மிக சிறப்பாக தங்களுடைய இலக்கிய பணிகளை பழந்தமிழ், இடைக்கால தமிழ், தற்கால தமிழ் என்று அனைத்திலையும் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையிலே தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம், நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி, ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரி வண்ணாரப்பேட்டை கல்லூரியும் இணைந்து நடத்துகின்ற பெண் ஆளுமைகள் என்கிற தலைப்பிலே இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரி கல்லூரியினுடைய முதல்வர் மதிப்புக்குரிய அம்மா அவர்களுக்கும், தமிழ்துறை தலைவர் முனைவர் லட்சுமி அம்மா அவர்களுக்கும், அகத்தர மதிப்பீட்டு குழுவினுடைய பொறுப்பாளர் மதிப்புக்குரிய குமாரி அவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்திலே வணக்கத்தினையும் நன்றியினையும் சொல்லிக் கொள்கின்றோம். கல்லூரியினுடைய பேராசிரியர்கள் மிக சிறப்பாக இந்த தொடர் கருத்தரங்கத்தினை நடத்தி வருவது பாராட்டுக்குரியதாக இருக்கிறது. அந்த வகையிலே தமிழ்நாடு தமிழ்ச்சங்கத்தினுடைய பொறுப்பாளராக மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்ற ஆலோசகர் தமிழ்ச்செம்மல் கவிதை கணேசன் ஐயா அவர்களை வரவேற்று மகிழ்கிறோம். ஐயா அவர்களுடைய பணியானது தமிழ் பணி மட்டுமல்லாமல் பல சமூக பணிகளையும் ஆற்றி வருவது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. தொல்லியல் சார்ந்த தகவல்களை எப்படியாவது மக்கள் மத்தியிலே கொண்டு வர வேண்டும் என்று திருவதிகை தொல்லியல் கழகம் என்ற ஒன்றை நிறுவி அற்புதமாக தன்னுடைய பணியை ஆற்றி வருகிற ஐயா அவர்கள் எமக்கு ஆலோசகராக இருப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த தமிழ்நாடு தமிழ்ச்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய பொன் ஆதவன் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தினை சொல்லி மகிழ்கின்றோம். நிர்வாக ஆலோசகர் கார்த்திக் திலகன் ஐயா அவர்கள், பொருளாளர் பிரகாஷ் அவர்கள், கருத்தரங்க நெறியாளர் சாந்தகுமாரி அவர்கள் அனைவருக்கும் வணக்கமும் வரவேற்பையும் சொல்லி மகிழ்கின்றோம். தினம்தோறும் நம்மிடையே இணைந்திருந்து பெங்களூரு பகுதியிலிருந்து தமிழ் ஆர்வத்தால் தமிழ் தேனி என்று பட்டப்பெயரும், தொல்காப்பிய தென்றல் என்ற பல பட்டப்பெயருக்கு சொந்தக்காரராக மட்டுமல்லாமல் தமிழுக்காக தன்னுடைய வாழ்நாளை உலகம் முழுவதும் செலவு செய்வதற்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய தோழி தேன்மொழி அவர்களுக்கு வணக்கத்தினை சொல்லி மகிழ்கின்றோம். இன்றைக்கு நம்மிடையே கருத்தாளராக இணைந்திருக்கக்கூடியவர் ஒரு சிறந்த தன்னம்பிக்கை பேச்சாளர், சிந்தனையை தூண்டுகிற ஒரு தேவதையாக அம்மா அவர்கள் சங்கீத அவர்கள் வாணியம்பாடியிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த நேரத்திலே நாங்கள் வரவேற்று மகிழ்கிறோம். அதை போல் இன்று பார்வையாளராக இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்க உரை ஆற்றுவதற்காக தமிழ்நாடு தமிழ்ச்சங்கத்தினுடைய ஆலோசகர் மதிப்புக்குரிய கவிதை கணேசன் ஐயா அவர்களிடம் இந்த இணையாவை ஒப்படைக்கப்படுகிறது. ஐயா வாருங்கள். நன்றி. தமிழ் வாழ்க. இந்த சிறப்புமிகு இணைய வகுப்பில் இணைந்திருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ மணிகளே, இந்த நிகழ்ச்சியை நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இலக்கியங்களில் பெண் ஆளுமிகு என்ற தலைப்பில் கடந்த ஒரு மாத காலமாக நாம் பல்வேறு பெண் ஆளுமைகளை பற்றி சிறந்த பேராசிரியர்கள் உரையோடு இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம், நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி, சென்னை ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி ஆகியெல்லாம் இணைந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்று என்னுடைய தொடக்க உரையிலே மணிமேகலையில் வரக்கூடிய வாசந்தவை பற்றி ஒரு சிறு குறிப்பினை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விழைகின்றேன். மணிமேகலையில் அறவுரை உரைக்கும் அறிவு மூதாட்டி வாசந்தவை எனும் காப்பிய மகளை பற்றி நாம் இங்கே சிந்திக்கின்றோம். அழகிய நெடிய கூந்தல் நரைத்துள்ள முதியோளாக வாசந்தவை அரசருக்கேனும் மக்களுக்கேனும்
பெரிய நிலத்தை ஆளும் உரிமை கொண்ட பட்டத்து தேவருக்கேனும் ஏதேனும் துன்பம் வந்தால் அத்துன்பம் வரும் காலத்தில் சென்று அத்துன்பத்தை தீர்ப்பதற்கு பொருள் பொதிந்த சொற்களை விரித்து கூறியும் தான் கற்ற அறிவுரைகளை எடுத்து விளக்கியும் அவர்கள் உற்ற துன்பத்தை துடைக்க வல்ல பயன் பொருந்திய மொழியுடைய அவள் உதயணன் காயசண்டிகை மாய உருவிலே இருந்த மணிமேகலை மாய உருவாக காயசண்டிகையாக இருக்கும்போது இதை அறியாத உதயணன் அந்த காயசண்டி மணிமேகலை துரைத்து செல்லும்போது காயசண்டிகனுடைய கணவன் தன்னுடைய மனைவி அவன் துரத்தி செல்கிறான் என்று கொண்டு விடுகிறான். இது அறியாமல் நடந்த தவறு. மணிமேகலை தப்பிப்பதற்காக காயசண்டிகனுடைய உருவத்தை எடுத்து போகும்போது இந்த தவறு நிகழ்ந்து விடுகிறது. அந்த வகையிலே அரச மாதேவி மிகுந்த வருத்தத்துக்குடையவளாக இருக்கின்றால். அந்த நேரத்திலே வாசந்தவை மன்னவன் அருளால் வாசந்தவை எனும் நல்லெடுங் கூந்தல் நரை மூதாட்டி தன்னுடைய அறிவுரையை வழங்குகின்றாள். உற்றை நோனைக்கு உறாமை முட்டாக்கும் பெற்றியார் பேணி கொளல் என்ற வள்ளுவருடைய வார்த்தைக்கிணங்க அரசியை பார்த்து இந்த குடிகளை காப்பாற்றி பகைவர்களை வென்று அடிபணியாதவர்களை வீழ்த்தி அவர்தன் நாட்டினை தம்முடன் இணைத்து வாழும் வீர வாழ்வை வாழ்ந்த மன்னர் முதுமையில் இறக்கும்போது அவரை தர்ப்பப்புள்ளில் கிடத்தி ஈமக்கிரியைகள் செய்து வீர சொர்க்கம் அனுப்புவது வழக்கம். இந்த மகனை போற்றுவது போல வஞ்சப்புகழ்ச்சென்னியில் கூறுகிறாள். அத்தகைய மரணமா உன் மகனுக்கு நேர்ந்துள்ளது? சொல்லவே வாய் கூசும்படியாக ஒரு வர்ணம். தனது தேசத்தை காப்பதற்கு சென்றோ அல்லது பிற தேசத்தை கவர்ந்து வெற்றி கொள்ள சென்றோ உன் மகன் இறக்கவில்லை. பிறகு எதற்காக வருத்தப்படுகிறாய்? நில்லாது கண்ணீர் மழை பொழிகிறாயே. நீ இப்படி கலங்கி நிற்பதை கண்டால் அரசாலும் மன்னரும் கலங்குவாரே. உயிர் பன்மைகளை காக்கின்ற அரசர் முன்னர் துன்பம் கொள்ளாதே என நல்ல அறிவுரைகளை ஆறுதல் மொழியாக கூறி வசந்தவை அந்த அரசியை தேற்றி அந்த காப்பியம் இனிதே நிறைவுற உதவி செய்கிறாள். அந்த அளவுக்கு பெண் மகளிர் வயதானவர்களாக இருந்தாலும் ஒரு அரசிக்கு ஆலோசனை கூறி அவர்களை நல்வழிப்படுத்தும் ஆற்றுப்படுத்தும் செயலை செய்யக்கூடிய தகுதி பெற்றவர்களாக அந்த பெண் ஆளுமையை இருந்தார்கள் என்பதை கூறி என்னுடைய தொடக்க உரை இறுதி செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு ஐயா, சிறப்பு. ஏதோ மணிமேகலையில ஒரு சின்ன கதாபாத்திரமாக வருகிற ஒரு வாசவதத்தை என்கிற பெண்ணையே அப்படியே அரசினுடைய ஒரு ஆலோசகராக இருந்த அவர்களை நீங்கள் இங்கே மிக சிறப்பாக எடுத்து சொன்னீர்கள் ஐயா. பாராட்டுக்கள். உங்களுடைய எண்ணம் எப்போதுமே அறியப்படாதவர்கள் மற்றவர்களிடம் அறியப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த எண்ணம். அந்த எண்ணத்தின்படியாக இன்றைய ஆளுமையை, பெண் ஆளுமையை நீங்கள் அறிமுகப்படுத்தினீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி ஐயா. அடுத்ததாக இன்றைக்கு நம்முடைய கருத்தாளராக இணைந்திருக்கக்கூடிய வாணியம்பாடி கோதை அகாடமி நிறுவனத்தினுடைய நிறுவன தலைவர் மதிப்புக்குரிய சங்கீதா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். பாஞ்சாலி என்கிற தலைப்பிலே அவர்கள் பேச இருக்கிறார்கள். பொதுவாக அவர் ஒரு சிறந்த பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், தன்னம்பிக்கை உரையாளர், பாடலாசிரியர் என்ற பல முகங்களை உடையவர். அம்மா அவர்கள் இங்கே இணைந்திருப்பது மகிழ்ச்சி. அவர்களிடம் இந்த இணைய அவை ஒப்படைக்கப்படுகிறது. வாருங்கள் அம்மா. தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நதை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நின்னை சில வரங்கள் கேட்பேன், அதை நேரே இன்று எனக்கு தருவாய் என்றன் முன்னை தீவினை பயன்கள் இன்னும் மூளாதிருத்தல் வேண்டும். செய்க தவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் என்ற மகாகவி பாரதியாரின் பாடல் வரிகளை தவம் செய்து என் உரையை தொடங்குகிறேன். நெதர்லாந்து சூரியன் தொலைக்காட்சி மற்றும் சென்னை ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி
கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் இந்நிகழ்வில் கலந்துள்ள அனைத்து ஆளுமைகளுக்கும், முக்கியமாக கவிதை கணேசன் ஐயா அவர்களுக்கும், முனைவர் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் ஹேமலதா அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் என்னை அறிமுகம் செய்த அம்மா தேன்மொழி அம்மா அவர்களுக்கும், தேன்மொழி அம்மாவை எனக்கு அறிமுகம் செய்த பிரான்சிஸ் ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். தமிழ் இலக்கியத்தில் பெண் ஆளுமைகள். தமிழ் இலக்கியத்தில் எத்தனையோ பெண் ஆளுமைகள் இருக்கிறார்கள். சங்க காலத்தில் தொடங்கி பல பெண் ஆளுமைகள் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் தங்கள் பணிகளை செவ்வனே செய்திருக்கிறார்கள். அதில் யாரும் மறுத்தல் ஆகாது. அதில் சில பெண்களை பற்றி இதற்கு முன்பு இந்நிகழ்வில் இந்த தொடர் கருத்தரங்கில் நிறைய பெண் ஆளுமைகள் மற்றும் தமிழ் ஆளுமைகள் பேசிக்கொண்டே வருகிறார்கள். இன்னும் பேசிக்கொண்டே இருக்கலாம். எத்தனை நாட்கள் பேசினாலும் இந்த ஆளுமைகளை பற்றி பேசுவது என்பது ஒரு தொடர் நிகழ்வுகளாகத்தான் இருக்கும். அதற்கு முன்பாக கடந்த 2005ஆம் ஆண்டு தமிழ் இலக்கிய சந்திப்பு, உலக இலக்கிய சந்திப்பு என்ற ஒரு மாநாடு லண்டனில் நடந்தது. அந்த கூட்டத்தில் ஒரு முகவுரையில் பேசிய ஒரு கருத்தை பற்றி நான் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது, அந்த கூட்டத்தில் இலக்கிய பணிக்கு வரும் பெண்கள் பெரும்பாலும் தங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள் என்பது. உதாரணம், ஔவையார், ஆண்டாள், காரைக்கால் அம்மையார். அதாவது, ஒரு பெண் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், தான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால், அவளால் பொது வாழ்க்கைக்கு அல்லது இலக்கிய உலகிற்கு வரும்போது தங்கள் சொந்த வாழ்க்கை, அதாவது குடும்ப வாழ்க்கையை மறந்துவிட்டு தான் வர வேண்டும் என்பது அந்த மாநாட்டில் மிக பெரிதாக வைக்கப்பட்ட ஒரு செய்தியாகும். அத்தகைய அன்பு நிறைந்த அன்பு வாழ்க்கையும் பிறர் எவ்வளியிலும் பழித்து சொல்லா வண்ணம் செம்மையானதாக இருக்க வேண்டும் என்றால் அது இலக்கிய வாழ்க்கையில் மட்டுமில்ல, அது இல்லற வாழ்க்கையிலும் ஈடுபட்ட பெண்களுக்கும் தான் பொதுவாக அமைவது. அதற்கு காரணம் பெண்களா என்றால் இல்லை. இந்த சமூக மாற்றமும் இந்த சமூகம் பெண்களின் மீது திணிக்கும் பல வகையான அச்சுறுத்தல்களும் அவமானங்களும் நடவடிக்கைகளும் தான் காரணம். ஒரு பெண் தன் கணவனோடு குழந்தைகளோடு வாழ்ந்தால் மட்டும் அது வாழ்க்கை என்ற அர்த்தம். அப்பொழுதுதான் அவர்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமானதாக அமையும். என்னை பொறுத்தவரை இவர்கள் எல்லோரும் தாங்கள் எதை வெற்றியாக கருதுகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருத்தி ஆண்களுக்கு இணையாக என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று கூறி அதனை அடைந்தால் அவளின் வெற்றி மட்டுமல்ல, அவள் எதை நினைக்கிறாளோ, எந்த லட்சியத்தை நினைக்கிறாளோ, அது திருமண வாழ்வையாக இருந்தாலும் சரி, இலக்கிய பணிகளாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியான வியாபார, சில பெண்கள் தொழிலதிபர்களாகவும் இருக்கிறார்கள். எந்த ஒரு காரியத்தையும் தான் நினைத்தவாறு வெற்றி பாதையில் அழைத்து செல்வது மட்டுமல்லாமல் அறவழியில் நின்று தன்னால் பல நபர்களுக்கும் பல உயிரினங்களுக்கும் பல மனிதர்களுக்கும் வழிகாட்டுதலாகவும் உயர்ந்த நோக்கத்தையும் தெளிவான பாதையும் யார் ஒருவர் தருகிறார்களோ அதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை. இதைத்தான் வள்ளுவர் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று கூறுவதோடு மட்டுமல்லாமல், அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அத்தும் பிறன் பழிப்பது இல்லாதாயின் நன்று என்று சொல்கிறார். இதன்படி நாம் எல்லாவற்றிலும் அற வழியிலும் நேர்மையான வழியிலும் தர்ம நெறியிலும் வாழ்ந்தோமானால் அது வெற்றிகரமான வாழ்க்கை. இன்னும் சொல்லப்போனால் கோழி, ஆடு, மாடு, குதிரை இவற்றுக்கெல்லாம் பிறக்கும் போதே
அதனுடைய முதலாளிகள் வேண்டுவது இறைவனிடம் பெண் குழந்தைகளாக வேண்டும் என்பதை. ஆனால் மனித இனத்தில் மட்டும்தான் நாம் பிறக்கும் போதே பெண் குழந்தைகள் வேண்டாம். இன்று பல அரசுகள், இந்திய அரசு மட்டுமில்லாமல், தமிழக அரசு மட்டுமில்லாமல் பல இடங்களில் பெண் குழந்தைகள் என்பது தேவைப்படாத ஒரு உயிரினமாகவும் தேவைப்படாத ஒரு பிறப்பாகவுமே சொல்லப்படுவது மிகவும் கவலைக்குரியதாக உள்ளது. அதில் நான் பார்க்கப்படுவது இப்போது பாஞ்சாலி என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். அதாவது இந்த நாட்டின் 2 விழுமியங்களாக கருதப்படும் மகாபாரதம் மற்றும் ராமாயணம். மகாபாரத கதையில் பல்வேறு பெண் ஆளுமைகள் வந்தாலும் அதில் முக்கியமாக நாம் அறியப்படுவது பாஞ்சாலி. நிறைய பெண் ஆளுமைகள் வருகிறார்கள். குந்தி வருகிறார், காந்தாரி வருகிறார், கங்காதேவி வருகிறார்கள், சுபத்திரை வருகிறார், அர்ஜுனன் மனைவி வருகிறார். இத்தனை பெண் ஆளுமைகள் வந்தாலும் பாஞ்சாலி மட்டும் இந்த நாட்டில் பல தெய்வங்களுக்கு நடுவில் உயர்ந்த தெய்வமாக போற்றப்படுகிறார். பெண் தெய்வங்களில் உயர்ந்த தெய்வமாக போற்றப்படுகிறார். ஏன்? அதாவது பாஞ்சாலி பட்ட அவமானம். 3 பெண்கள் தமிழ் இலக்கிய உலகில் எத்தனையோ பெண் ஆளுமைகள் இருந்தாலும் 3 பெண் ஆளுமைகள் மிக உயரத்தில் வைத்து பார்க்கப்படுகிறார்கள். 1 பாஞ்சாலி, 2 சீதை, 3வது கண்ணகி. ஏன் இந்த 3 பெண்கள் பல்வேறு தமிழ் ஆளுமைகளுக்கு இடையில், பெண் இலக்கிய பெண்களுக்கு இடையில் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் தான் இந்த சமூகத்தால் அந்த காலத்திலேயே அரசு சபையில் அவமானப்படுத்தப்பட்டு பல்வேறு இன்னல்களுக்கு, பல்வேறு துன்பங்களுக்கு அவர்கள் ஆட்படுத்தப்பட்டு நடத்தப்படுகிறார்கள். அப்படி பார்க்கப்படும் பாஞ்சாலி என்பவர் யார்? நம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். மகாபாரத கதை. 2 குடும்பங்கள், ஒன்று திருதராஷ்டிரன், மற்றொருவர் பாண்டு. திருதராஷ்டிரனின் மனைவி காந்தாரி, பாண்டுவின் மனைவி குந்தி தேவி. இவர்கள் இரண்டு குடும்பத்திலும் திருதராஷ்டிரர் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் 100 ஆகவும், அதில் அண்ணன் துரியோதன் மற்றும் துச்சாதனன் ஏனைய குழந்தைகள், துச்சலை என்ற ஒரு பெண், மொத்தம் 101 பிள்ளைகள். பாண்டவர்களுக்கு 5, தர்மன் முதல்வன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். 2 குடும்பங்களுக்கு இடையே பல்வேறு சூழ்நிலையில், அதாவது பங்காளி உறவு என்று சொல்வார்கள் அல்லவா, பங்காளி பிரச்சனையினால பாண்டு புதல்வர்களும் குந்தியும் பாண்டுவின் மறைவிற்கு பின்பு குடும்ப சூழ்நிலையின் காரணமாக அவர்கள் மறைந்த வாழ்க்கை, அதாவது பிராமணர் அந்தனர் வாழ்வு மேற்கொண்டு வாழ்ந்து வரும்போது பாஞ்சாலியின் திருமண செய்தி கேட்கிறது. இந்த பாஞ்சாலி யார்? பாஞ்சாலி என்பவர் திரௌபதன் என்ற மன்னனின் மகள். பாஞ்சால நாட்டு இளவரசி. அதாவது நாட்டின் பெயரையே பெண்பாலாக்கி பெயர் வைத்துள்ளார்கள். அவளுக்கு ஒரு தம்பி உள்ளான். திருஷ்டத்யுமன் என்னும் சகோதரன் இருக்கிறான். பாஞ்சாலி யாகத்திலிருந்து வந்தவள். திரௌபதன் தனக்கு வேள்வி நடத்தி ஒரு குழந்தை வேண்டும் என்று வேண்டும் போது முதலில் பாஞ்சாலி திரௌபதி அம்மா பிறக்கிறாங்க. அதன் பின்பு திருஷ்டத்யுமன் பிறக்கிறான். யாகத்திலிருந்து, அக்னியிலிருந்து உதித்தவள் பாஞ்சாலி. எல்லா பிள்ளைகளும் நம்மை போல பாஞ்சாலி ஓருடையில் இருக்கிறார். ஓருடை என்பது மாதவிலக்கான பெண்கள் தனி அறையில் அமைதியாக ஓருடையில் உட்கார்ந்து இருப்பது. அந்த நிலைமையில் அந்த பெண்கள் எப்போதும் இப்போது போல எல்லாம் மாடர்னான எல்லா அதுவும் கிடையாது. வெளியவே வரமாட்டார்கள். நான் வர முடியாது என்று சொல்கிறார். மறுபடியும் தேர்வாகன் வருகிறார். அப்போது பாஞ்சாலி கேட்கிறார், நாயகர் தாம் தம்மை தோற்ற பின் என்னை நல்கும் உரிமை அவருக்கு இல்லை. புலை தாயத்திலே விலைப்பட்ட பின் என்ன சாத்திரத்தால் என்னை தோற்றுவிட்டீர்? அந்த தாயத்திலே விலைப்பட்டவர் புவி தாங்கும் துருவதன் கண்ணி நான். நிலை சாய புலை தொண்டு சார்ந்திட்டால் பின்பு தாரமுடைய உடைமை அவருக்கு உண்டோ என்று கேட்கிறார். அதாவது
பாஞ்சாலி மிக அறிவு நுட்பமானவள், மிக தெளிவாக கேள்வி கேட்கிறாள். அதாவது என்னை முதலில் பணயம் வைத்தாரா இல்லை தருமர், நாயகர் என்று சொன்னால் தருமர் அவர் தம்மை பணயம் வைத்தாரா என்று கேட்கிறார். அதற்கு தேர்ப்பாகன் சொல்கிறார், எப்படியம்மா உங்களை எடுத்தவுடன் பணயம் வைக்க முடியும்? தர்மர் தன்னைத்தானே தான், அது எனக்கே தெரியுமா, நான் போய் துரியோதன ஐயா அவர்களை கேட்டு வர முடியாது அப்படின்னு சொல்றான். அப்போது பாஞ்சாலி கேட்கிறார், தர்மர் நாயகர் அவரை பணயம் வைத்த பின் அவர் ஒரு அடிமை மற்றொருவரை அடிமையாக்க எந்த உரிமை? அவரே அடிமையாகிட்ட பின்னாடி எப்படிங்க அடிமையாக்க முடியும்? முடியவே முடியாது. இப்போது நான் யாருடைய மனைவியும் கிடையாது, நான் குருபரன் கண்ணி, என் அப்பாவின் மகளை அன்றி நான் யாருக்கும். இந்த நீதியும் இந்த சட்ட நுணுக்கமும் எவ்வளவு பேசி பார்க்கிறார், ஆனால் துரியோதனுக்கு அவனுக்கு எட்டவே இல்லை. பின்பு துச்சாதன் வருகிறார். துச்சாதன் அவரை அழைத்து செல்ல வருகிறார். அதாவது அடிமைகளுக்கு என்னை தோற்கும் உரிமை இல்லை, தகுதியற்ற தொழிலில் ஈடுபவருக்கு நான் மனைவி ஆக மாட்டேன் என்று தெளிவாக சொன்னாலும் துரியோதன் ஏற்கவில்லை. பின்பு துச்சாதன் அழைத்து சென்று பாஞ்சாலியை மானபங்கம் படுத்துகிறார். அப்போது பாஞ்சாலி வீதித்து கேட்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், அன்னை பாஞ்சாலி பாண்டவர்களின் காதலி துரியோதனால் அவமதிக்கப்பட்ட பொழுது பெண்ணாக மட்டுமல்லாமல் அடிமைத்தனத்தில் அவமதிக்கப்படும் போது நமது பாரதேவியை போலவே காணப்படுகிறாள். இறுதியில் அவளது பெண்மை வெற்றி கொண்ட வேகத்தில் சபதம் செய்யும் போது பராசக்தியின் ஸ்வரூபமாக காட்சியளிக்கிறாள் என்று பாரதி கூறுகிறார். அதாவது பாஞ்சாலி துரியோதனால் மானபங்கம் படுத்தப்படும் போது கண்ணனை வேண்டுகிறாள். கண்ணனை வேண்டும் போது சரம் சரமாக ஆடை வருகிறது. அந்த ஆடையை இழுத்து 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 துச்சாதன் மயங்கி விழுகிறான். இந்த கதையை சக்தியின் வடிவமாகவே பாஞ்சாலியை பார்க்கிறார். எல்லாவற்றிலும் சக்தியையும் பெண்ணியத்தையும் பார்க்கின்ற பாரதி எல்லாவற்றிலும் முக்கியமாக பாஞ்சாலி சபதத்திலும் சரஸ்வதி வணக்கத்தை எழுதிய பாரதி பாஞ்சாலியை சக்தியின் வடிவமாகவே எண்ணி வடிவமைக்கிறார். நிகழ்கால துன்பங்களை எண்ணாத நிலையில் இத்தகைய உணர்ச்சிகள் கொந்தளிப்புக்கு இடமில்லை. பாரத நாடு பாதுக்கெல்லாம் திலகம், நீர் அதன் புதல்வர், இந்நிலை அகற்றாதீர் என்று பாடிய பாரதி பாஞ்சாலி சபதத்தில் தருமன் சூதாட்டத்தில் நாட்டை தோற்ற போது ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் சேயம் வைத்திருந்தான், சீச்சி சிறிய செய்கை செய்தான் என்று சொல்கிறார். தருமனை இவ்வளவு இழிவாக பாரதி குற்றம் சாட்டுகிறார். சீச்சி சிறியவர் செய்கை செய்தான் என்று பாரதி தருமரை இழிவா என்று திட்டுகிறார். எப்படி என்று சொன்னால், முன்னூல்களில் இல்லாத இந்த சினக்குரல் பாரதி நிகழ்கால நாட்டு நிலைமையால் உண்டானது என்றே கருத வேண்டும். அதாவது இந்த நாட்டின் விடுதலையை மக்கள் மனதில் எப்படியெல்லாம் விதைக்க வேண்டும் என்பதை பாஞ்சாலி, அதாவது ஒரு பெண்ணை மானபகம் படுத்தினாள் என்று சொன்னால் எல்லோருக்குமே மிகப்பெரிய சினம் உண்டாம், அறச்சீற்றம் உருவாகும். அதை போலத்தான் இந்திய திருநாடு வெள்ளையர்களின் கையில் இருப்பது கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது, நீதி கிடையாது, அறம் கிடையாது, தர்மம் கிடையாது என்பதை கூறுவதற்காகத்தான் பாரதி பாஞ்சாலி சபதத்தை படைத்தார். பராசக்தி வழிபாட்டை மேற்கொண்டவர் பாரதி. காளி, மாரி, சாமுண்டி, பைரவி, உமை, பராசக்தி என பல சக்திகளின் பல வடிவங்கள் அவர் பாடுகிறார். ஆனால் மற்ற சக்தி வழிபாடுகளை போல குறிப்பிட்ட சில உருவங்களுக்கும் வடிவங்களுக்கும் உரியதாக வைத்து சக்தியை தோற்ற பாட்டு பாடாமல் அவள் பாடல்களில் உணர்ச்சிகளை தூண்டிவிடும் விதத்தில் தான் அவருடைய பாடல் அமைந்திருக்கும். சக்தியை குறித்த சிந்தனையில் ஒரு புதிய பரிமாணத்தை உருவாக்கியவர் மகாகவி பாரதியார். சக்தி கோயில்களில் உறையும் ஒரு பொம்மை தெய்வமாக அவர் வழிபடவில்லை. பராசக்தியை உலகமெங்கும் தோன்றும் அறக்கேடுகளை மாற்றுகின்ற பேராற்றலாகத்தான் அவர்
பராசக்தியை பார்க்கிறார். அந்த பராசக்தியின் உருவமாகத்தான் பாஞ்சாலியை பார்க்கிறார். அவள் வேண்டும் போது கூட மகாகாளி பராசக்தி உருசிய நாட்டினில் கடைக்கண் வைத்தால் அங்கே ஆஹா என்று எழுந்தது பார்வோர் யுகம்புரிச்சி. ஆஹா, ஜார் மன்னன் வீழ்ந்தான் என்று பாரதி எழுதுகிறார். அப்படி என்றால் பாரதி எல்லாவற்றிலும் பெண் தெய்வத்தை மட்டுமே வணங்கி வாழ்கிறார். ஏனென்றால் அவர் பெண்கள் மீது கொண்ட அன்பு, பெண் அடிமைத்தனத்தின் மீது கொண்ட சீற்றம், அதை எப்படியெல்லாம் நாம் தகத்தெறிய வேண்டும் என்ற வேட்கை இதைதான் காட்டுகிறது. அந்த நிலையில் பாஞ்சாலியின் அந்த பராசக்தியின் வடிவமாகவே அவர் பார்க்கிறார். அதே நிலையில் பாஞ்சாலி அவர் பாரத சக்தியாகவும் பாரத மாதாவாகவே பார்க்கிறார். சுதந்திர தேவி நின்னை தொழுதிரில் மறக்கிலேனே என்று பாடிய பாரதி பாஞ்சாலி சபதத்தில் பாஞ்சாலியை சுதந்திரத்துக்கு அவாவும் பாரத தேவியாகவே காண்கிறார். பாரத நாட்டில் வாழும் ஒவ்வொரு பெண்ணும் சக்தியின் வடிவமாக திகழ்வதாய் காணும் பாரதி அவர்களின் விடுதலை குரல் எழுப்புகின்றவர்களாகவே பாஞ்சாலியை காண்கிறார். இப்பொழுதை நூல்களினை எண்ணுங்கால் ஆடவர்க்கு ஒப்பில்லை, மாதர் ஒருவன் தன் தாரத்தை விற்றிடலாம், தானமென வேற்றவர்க்கு தந்திரலாம், முற்றும் விலங்கு முறைமையன்றி வேறில்லை என்று அறிஞனாக திகழ்கின்ற பீஷ்மர் சொல்வதை போல் சொல்கிறார் பாரதி. இது பேரரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்று குறிப்பிடுகிறார் பாஞ்சாலி. அப்படி என்று சொன்னால் பாஞ்சாலி எவ்வளவு சக்தி மிக்க பெண்ணாக இருப்பார் என்பதை உலகம் நன்கு அறியும். பாரதிக்கு முன்பு பாரத கதையை எழுதியவர் திரௌபதியை பாண்டவரின் மனைவியாக மட்டுமே பார்த்தார்கள். அவளை ஒரு பெண்ணாகவே 5 ஆண்களின் மனைவியாக மட்டுமே பார்த்தார்கள். பாரத பண்பாட்டின் உருவமாக சித்தரித்தார்கள். கொடியவர்களின் சூழ்ச்சியால் அவமானத்திற்கு உள்ளாக்கி இறைவனால் காப்பாற்றப்பட்ட இரக்கத்திற்குரிய பெண்ணாகத்தான் பார்த்தார்கள். நிறைய பேர் எப்படி பார்த்தாங்கன்னா, ஐயோ பாவம் பாஞ்சாலி ரொம்ப மாட்டிக்கிட்டா, பாவம் துரியோதனங்கிட்ட அகப்பட்டு கொண்டாள், அப்படிதான் பார்த்தார்கள். பாரதியின் பாஞ்சாலி சபத்தை படித்த பின் தான் பாஞ்சாலியின் வீரம், பாஞ்சாலியின் அறச்சீற்றம், பாஞ்சாலியின் சினம், பாஞ்சாலியின் நீதிக்காக போராடி எல்லாமே தெளிவாக தெரியும். நீங்க மகாபாரத கதைகளை எடுத்து பார்த்தீங்கன்னா பாஞ்சாலிக்கான இடம் இவ்வளவு ஆண்மைக்கு உட்பட்டதாக கண்டிப்பாக கிடையாது. பாரதியார் அவர்கள் பாரத மாதாவாக மட்டும் இல்லாமல் பெண் அடிமைத்தனத்தை ஒரு பெண் கதாபாத்திரமாக உருவகப்படுத்தி மிக தெளிவாக பாஞ்சாலியை வெளிப்படுத்துகிறார். பாரதி அவர்களிடத்திலிருந்து வேறுபட்ட பாஞ்சாலி அன்னையாக கண்டார். ஞானம் முதலிய பாரம்பரிய பண்புகளை அமைதியாக வீட்டிலிருந்து மனையறம் செய்யும் பெண் அல்ல பாஞ்சாலி. அவள் அறத்திற்காக போராடுபவள், தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக நின்று வென்றவள். தீமை தந்தால் விலகி போகாமல் எதிர்க்கவும் கயமை கண்டு கொந்தளித்து எழும் சக்தியாக ஊருக்கெல்லாம் அவள் கொண்டாடப்பட வேண்டியவளாகவே வாழ்ந்தாள் என்பதை பாஞ்சாலி உணர்த்து வகையில் பாரதி அவரை படைத்தார். துச்சாதன் எழுந்தே அன்னை துகிலினை மன்றிட உரித்தலுற்றான். அப்போது கண்ணனுக்கு செய்யும் பிரார்த்தனை என்று கூறுவதில் உள்ள நுட்பம் காண்பதற்கு அரியது. திரௌபதி துகில் என்பது அன்னை துகில் என்றே பாரதி வர்ணித்தார். அதாவது நீ நாம் ஒரு பெண்ணோட ஆடையை இழுப்பதற்கும் தம் அன்னையின் ஆடையை இழுப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு ஆண் தன் தாயின் ஆடையை இழுத்தால் அது எப்படி இருக்குமோ அதுதான் பாஞ்சாலிக்கும் நிகழ்ந்தது. அவங்க இப்ப கூட நாம சொல்லுவோம் இல்லையா, எந்த பெண்ணை பார்த்தாலும் நிறைய ஆண்கள் சொல்ல அம்மா என்று சொல்வார்கள். அம்மா செய்யாதீங்கம்மா, இப்படி பண்ணாதீங்கம்மா. இப்படிதான் ஒரு தாயாக பார்த்த ஒரு நாடு இது. அந்த தாயின் வடிவில் பெண் உருவமாக இருக்கின்ற பாஞ்சாலியை இவ்வளவு, அதாவது ஒரு அரசபையில் அமைச்சர்கள் ஆச்சாரியர்கள் இருந்த சபையில் இந்த நிகழ்வு நடக்கிறது என்றால் இதைவிட கொடூரமான செயல் இருக்குமா? அப்படி என்றால் பெண் என்பவள் மிகவும் தாழ்த்தப்பட்டவளா, மிக்க அடிமைத்தனத்துக்கும் ஒரு அளவு இல்லையா என்று பாரதி மிக தெளிவாக உணர்ச்சி மிக்க பாடல்களில் கூறியிருக்கிறார்.
பே என்னும் துகிலினை உதிக்கையிலே உச்சோதியில் கலந்தால் அன்னை உலகத்தை மறந்தால் ஒதுமையிற்றாள் என்று பாஞ்சால தபத்தில் கண்ணனிடம் பிரார்த்தனை செய்த போது பாஞ்சாலி என்ன ஆனாள் என்பதை பாரதி சொல்கிறார். இந்நிலையில் அவள் பெண்மை தெய்வத்தால் காப்பாற்ற பெறுகின்றது. மானுட பெண்களுக்கெல்லாம் சக்தி வடிவம் என்பது பாரதியின் கொள்கை. ஆற்றம் கொண்ட பராசக்தி அன்னை நல் அருளினால் ஒரு கன்னிகை ஆகிய தேர்ச்சி உண்களை கூறி வந்திட்டாள் என்று கூறுகிறார். அதாவது நம் மீது ஒரு வன்முறை திணிக்கப்பட்டால் அந்த வன்முறைக்கு நாம் உட்படக்கூடாது. பாஞ்சாலி அதை தான் செய்தார். மீதி அனைத்து பெண் ஆளுமைகளை விட நான் பேசும் தலைப்பு என்பதற்காக நான் சொல்லவில்லை. யோசித்து பாருங்கள், ஒரு அரசவையில் எல்லோரிடம் கேள்வி கேட்கிறார், எல்லோரிடம் சட்டம் பேசுகிறார். ஒரு பெண், அதுவும் அந்த காலத்து பெண், இதிகாச காலத்து பெண் இத்தகைய கேள்வி கேட்கிறார் என்று சொன்னால் அவள் எவ்வளவு மதிநுட்பம் வாய்ந்தவளாக இருப்பாள் என்று யோசித்து பாருங்கள். அதாவது பாஞ்சாலி தான் ஒன்று மட்டில் உறுதியாக இருந்தால் எந்த ஒரு வன்மையும் எந்த ஒரு வன்முறையும் என்னை தாக்காது என்பதில் உறுதியாக இருந்தார். ஏன் என்று சொன்னால் நாம் இன்று கூட பல கட்டங்களில் இன்று நாம் எவ்வளவோ முன்னேறிவிட்டோம். அறிவியல் தொழில்நுட்ப ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் இலக்கிய ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் வானியல் ஆராய்ச்சி ரீதியாகவும் பல்வேறு தொழில்நுட்பங்களில் நாம் வளர்ந்து வந்துவிட்ட போதிலும் பல பெண்கள் இன்றும் நாம் செய்திகளையும் உண்மை செய்திகளையும் பல செய்திகளும் கேட்கப்படும் போது பல பெண்கள் பல வன்முறைக்கு ஆட்படுகிறார்கள். ஏன் ஆட்படுகிறார்கள்? எப்பொழுதும் நாம் ஒரு வன்முறைக்கு நான் உடன்பட மாட்டேன், என்னை என்னுமே செய்யாது, நீங்கள் செய்கிறீர்களா, நான் உடன்பட மாட்டவே மாட்டேன் என்று எந்த ஒருவன் பெண் உறுதியாக இருக்கிறாளோ அந்த பெண்ணை அந்த வன்முறை அவ்வளவு எளிதில் தாக்காது. பெண் என்பதால் அநியாயமாக இருந்தாலும் என்ன செய்வது என்று ஏற்றுக்கொள்கிற பெண்கள் மிக அதிகம். அதை எதிர்த்து நிற்கும் பெண்கள் மிக மிக குறைவு. நீ உடன்படாதவை அது உனக்கானது அல்ல. Say no. Don't say yes. என்னால என்ன பண்ண உங்களால் என்ன பண்ணவும் முடியாது என்று எந்த ஒரு பெண் செய்கிறாளோ அவள்தான் வென்று நிற்பாள். அழுத்தமாக தைரியமாக ஞான செருப்புடன் அறச்சீற்றத்துடன் முடியாது என்று தலை நிமிர்ந்து ஒரு பெண் நிற்கிறாளோ அறத்தின் வழியில் நிற்கிறாளோ அவளுக்கு வெற்றி நிச்சயம் வரும். கடைசியாக பாஞ்சாலியை திருதராசன் இப்படி கேட்கிறது. பாரதி படித்த காவியத்தில் திருதராஷ்டிரன் இந்த அளவில் படைக்கப்பட்டுள்ளார். அம்மா தாயே, இந்த சபை செய்தது உனக்கு குற்றம்தான் தாயே, 2 வரங்கள் தருகிறேன் அம்மா, பாஞ்சாலி நீ கண் கலங்காதே என்று சொல்கிறார். அப்போது பாஞ்சாலி சினத்துடன் சொல்கிறார், என்ன வரங்கள் சொல்லுங்க, கேட்கிறேன், கொடுப்பீங்களான்னு கேட்கிறாங்க. முதல் வரமாக பாஞ்சாலி தாய்நாடு எனது தாய்நாடு திரும்ப வர வேண்டும் என்று கேட்கிறார். 2வதாக பாஞ்சாலி கேட்கிறார், எனது கணவர்கள் 5 அடிமையாக இல்லாமல் மறுபடியும் வர வேண்டும் என்று கேட்கிறார். உடனே திருதராசன் தலையில் அழைத்துக் கொண்டு, அம்மா தாயே உன்னுடைய விடுதலை கேட்கவே மாட்டாயா என்று கேட்கிறார். அதற்கு பாஞ்சாலி சொல்கிறார், நான் அடிமையே இல்லை, என்னை யார் அடிமை என்று சொன்னது, நான் அடிமையே இல்லைன்னு உறுதியா சொல்றா, அவதான் சரியான பெண். நான் அடிமை இல்லை என்பதை உறுதியாகவும் தெளிவாகவும் எந்த ஒரு பெண் ஒப்புக்கொண்டு பேசுகிறாளோ அவளை எவ்வளவு எளிதில் மற்ற தீங்குகள் தாக்காது. என்னை மீறிய வன்முறை நான் சுதந்திரமானவள், கிருஷ்ணர் தான் உடை கொடுத்தார், என்னை 5 கணவர்களும் விடுதலை தரும் தகுதி யாருக்கும் இல்லை, என் கணவர்களுக்கே, என் 5 கணவர்களில் எவருக்குமே எனக்கு விடுதலை தரும் தகுதி இல்லை என்று ஆணித்தனமாக சொல்லும் பாஞ்சாலி திரௌபதி அம்மனாக பல ஆலயங்களில் இன்றும் வழிபடும் தெய்வமாக, தெய்வங்களுக்கெல்லாம் மூத்த தெய்வங்களாக நாம் இன்று பார்க்கிறோமே. எத்தனையோ பெண் தெய்வ கோயில்கள் இருக்கலாம், ஆனால் திரௌபதி அம்மன் கோயில்கள் மிக அதிகமாக இருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டது. அதற்கு காரணம் பாஞ்சாலி அரசவையில் தைரியமாக நின்றது இல்லாமல் சபதம் செய்து கடைசியில் மகாபாரத போரில் பீமன், துரியோதனன், துச்சாதனன் என்ற இருவரின் குருதியை அள்ளி தந்து தன் கூந்தலை தடவி
அதன் பின்புதான் அள்ளி முடித்தால், கூந்தல் பின்னலிட்டு முடித்தால் என்று நாம் கேள்விப்படுகிறோம். அதாவது ஒரு பெண்ணை நாம் நயவஞ்சகமாக, அடிமைத்தனமாக, சூழ்ச்சியாக அவளை மானபங்கப்படுத்தினால் இந்த உலகம் அழியும் என்பது இதிகாசம் வரலாறு. இன்று கூட நாம் எத்தனையோ இடங்களில் பார்க்கிறோம். ஒரு பெண், நாம் எத்தனையோ அரசியல் நிகழ்வுகளிலும் சமூக நிகழ்வுகளிலும் பல்வேறுபட்ட நிலைகளிலும் பார்க்கிறோம். ஒரு பெண்ணை நாம் தேவையில்லாமல் சில பொறாமை குணங்களுடன் நாம் வேதனைப்படுத்தப்பட்டால் இந்நிகழ்வு தான் வரும். வம்சம் அழியும். இதுதான் உண்மை. நம்மில் நாமே எழுந்து நிற்பதுதான் சுயமரியாதை. அந்த சுயமரியாதை மிகவும் ஆணித்தனமாக பின்பற்றியவள் பாஞ்சாலி. சுயமரியாதை என்பது தான் உயர்ந்தவள், நான் தான் உயர்ந்தவள் உயர்ந்தவள் என்று கூறுவது அல்ல, பிறரை விட உயர்ந்தவள் என்று கூறுவது அல்ல. தான் சரியான பாதையில், தான் அறநெறியில், தர்ம நெறியில் எப்போது நாம் செல்கிறோமோ அதற்கு பெயர்தான் சுதந்திரம், சுயமரியாதை. பாஞ்சாலி பாஞ்சால தேசத்தினர் பெற்ற தவப்பயன். அதாவது அவளுடைய தந்தை வேள்வியில் அவளை பெற்றெடுக்கிறான், அக்னியில் பெற்றெடுக்கிறான். அப்படி என்றால் அவள் எவ்வளவு பெரிய ஆளுமையாக இருப்பாள். பாண்டவர்களின் உயிராகவும் அழியா பத்தினியாகவும் வாழ்ந்தவள். அருள்தன்மையுடன் ஒளி வீசுபவள், ஓவியம் போன்றவள், பூமியில் உலவும் செல்வ மகள், எங்கும் தேடி கிடப்பதற்கரிய திரவியம் பாஞ்சாலி. இதையே பாரதியார் சொல்கிறார். படிமிசை இசையுறவே நடை பயின்றிடும் தெய்வீக மலர்கொடியை, கடிகமல் மின்னல் உருவை, ஒரு கழனியை கனவினை காதலினை, வடிவுறு பேரழகை, இந்த வளத்தினை சூதினில் பணையம் என்றே என்று குறிப்பிடுகிறார். காப்பியத்தின் தலைமை மாந்தர் பாஞ்சாலியை அடிமை தலையை தகர்த்து எழுப்பும் பாரத சக்தியாகவே படைக்கப்பட்டவர், பாரதியாரால் படைக்கப்பட்டவர் பாஞ்சாலி. பணைய பொருள், சகுனியின் சகுதியால் பணைய பொருளாக வைக்கப்பட்டவள் பாஞ்சாலி. பாஞ்சாலியை பணையமாக வைத்து விளையாட செயல் சகுனிக்கு தகுந்த பிரதிபல, தகுந்த தண்டனையை தந்தது. துரியோதனனுக்கும் சரி, துச்சாதனுக்கும் சரி, வாழ்வில் எல்லா கடைக்கோடி வம்சம் வரை அழிந்தது ஒரு பெண்ணின் அடிமைப்படுத்தியதால், மானபங்கம் படுத்தியதால் தான். இந்த நிலை ஒவ்வொருவருக்கும் உண்டு. எத்தனையோ நாம் இன்று காண்கிறோம், கேட்கிறோம். பல காட்சிகளை, பல செய்திகளை ஊடகங்களில் பார்க்கும்போது பாஞ்சாலியின் சபதத்தில் பாஞ்சாலி வெளிப்படையாக ஒரு அரசி, ஒரு நாட்டின் மகாராணி அவள் செய்கிறாள். அந்த சபதம் வெல்கிறது. அது பாஞ்சாலி அஸ்னாபுரத்து நிகழ்வு மட்டுமல்ல. இன்று ஒவ்வொரு பாலியல் தொல்லைகளும் பல்வேறு பெண்கள் சார்ந்த அலுவலகங்களில் சரி, சமூகத்திலும் சரி, அரசியலில் சரி, பல்வேறு நிலைகளிலும் பெண்கள் எங்கெல்லாம் அவமானப்படுத்தப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் மானபங்கம் படுத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கான பிரதிபலன் இத்தகையாகத்தான் இருக்கும். அதுதான் அவர்களுக்கான அறவாழ்வு என்பதை உலகம் நன்கு அறியும். கடைசியாக சொல்கிறார், நல்யுகத்தில் படைக்கப்படுகின்ற வேள்வி பொருளை எச்சில் தேனியலியும் நாய்க்கும் முன் அது மெஞ்சிட வைப்பது போன்ற உள்ளது என்னும், நல்ல உயரமுள்ள அகலமுள்ள பொன் மாளிகையை கட்டி அதில் பேயினை தேடி கண்டுபிடித்து குடி அமர்த்துவது போல் உள்ளது என்றும் கூறுகிறார். செருப்புக்கு தோல் வேண்டியே இங்கு சொல்வாரோ செல்வ குழந்தைகளை, விருப்புற்ற சூதுனுக்கே ஒரு பந்தயம் மேய்த்தவ பாஞ்சாலியோ என்று பாரதி கூறுகிறார். அதாவது செருப்பு செய்வதற்கு தோல் தேவை என்றால் யாராவது தன் குழந்தையே வெட்டி அவர்களுடைய தோலை தைத்து செருப்பு போட்டுக் கொள்வார்களா? அப்படிதான் பாஞ்சாலியை பணைய வைப்பது. அதாவது அழகிய மாளிகையை, அரண்மனையை கட்டிவிட்டு அதில் பேயை தேடி கண்டுபிடித்து குடியமர்த்துவார்களா? கிடையவே கிடையாது. அது நல்ல வாழ்க்கையாக இருக்காது. அத்தகைய செயல்தான் அந்த நிலைக்கு நிகழ்ந்து என்று பாரதி கூறுகிறார். துரியோதனன் தன் தேர்வாகனை அழைத்து பாஞ்சாலி சபைக்கு அழைத்து வரும்போது கூட இப்படிதான் சொல்லப்படுகிறான். அப்போது பாஞ்சாலி சீறி பாய்கிறார். அந்த சீறி பாயும்
காட்சிகள் எல்லாம் பாரதியார் எப்படி விவரிக்கிறது என்று சொன்னால், பின்னால் நிகழும் நிகழ்வுகள் எல்லாம் இவர்கள் இப்போது தண்டனை பெறுவார்கள். யார் சொன்ன வார்த்தையடா சூதர் சபைதனிலே தொல்சீர் மலர் குலத்து மாதர் வருதல் மரபோடா, யார் பணியில் என்னை அழைக்கிறாய் என்று தைரியமாக கேட்கிறார் பாஞ்சாலி. தேர்வாகனை பார்த்து கேட்ட பாஞ்சாலி துச்சாதனையும் அவர் நன்றாக கேள்வி கேட்கிறார், சட்டம் பேசுகிறார். வணக்கம். அவர்கள் இப்போது இணைப்பில் துண்டிக்கப்பட்டிருக்கிறது ஐயா. அம்மா வணக்கம், உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தாங்கள் நடத்திய இந்த பாஞ்சாலி சபதம் என்கிற இந்த வகுப்பு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. தற்கால சூழ்நிலையையும் நீங்கள் இங்கே சுட்டி காட்டியது பாராட்டுக்குரியதாக உள்ளது. பொதுவாக பாஞ்சாலி அப்படின்னு சொல்லும்போது அவளுடைய ஆன்மீக சிந்தனை மட்டுமல்லாமல் அவளுக்கான அந்த என்ன சொல்லலாம், ஒரு வீரம் நீங்க குறிப்பிட்டீங்க, மிக சிறப்பாக கருத்தாளர்கள் எடுத்து சொன்னார்கள். அவர்களுக்கான ஒரு பெரிய ஒரு உந்துதல், எப்படி அடிமையாகிறது. பாரதியார் அந்த மகாபாரதத்திலிருந்து எழுதும் போது தன்னுடைய நாட்டுப்பற்றையும் பெண் அடிமைத்தனத்தையும் நீக்க வேண்டும், நாட்டுப்பற்றை அதிகப்படுத்த வேண்டும், பெண் அடிமைத்தனத்தை நீக்க வேண்டும் என்கிற உணர்ச்சியில் பாடிய வரிகளை பாஞ்சாலியின் மூலமாக அவர்கள் பதிவு செய்திருப்பார். அப்படி ஒரு அருமையான தலைப்பை கையாண்ட சங்கீதா அவர்களுக்கு நாங்கள் பாராட்டுகளையும் நன்றியையும் சொல்லிக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நிறைவு செய்யலாம் ஐயா. சிறப்பம்மா, சிறப்பு. நீண்டதொரு சொற்பொழிவை ஆற்றிய அம்மா அவர்களுக்கு நன்றி. சிறப்பான ஒரு விரிவுரை பாஞ்சாலியை பற்றி, அந்த வகையில் சிறப்பான நிகழ்ச்சியை அமைத்து கொடுத்த பேராசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏற்பாடு செய்த தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம், ஸ்ரீ கன்னிகா பரமஸ்ரீ கலை மற்றும் அறிவியல் பெண்கள் மகளிர் கல்லூரி சென்னை, நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி ஆகியோர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் ஏமலதா அவர்களுக்கும், நெறியாளரை செய்கின்ற தேன்மொழி அம்மா அவர்களுக்கும், பார்வையாளராக வந்திருக்கின்ற அனைத்து பார்வையாளர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி வழியாக உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கின்ற தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்து, நாளை ஒரு பெரிதொரு ஆளுமையை பற்றி, பெண் ஆளுமை பற்றி நாம் கவனிப்போம் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.